பாலிஷ் போறதுமா பாலிஷ் போறதுமா கொலுசு தங்க நகை எல்லாத்துக்கும் பாலிஷ் போறது. வாங்கம்மா வாங்க வாங்க ஐயா வாங்க. எது நகை பாலிஷ் போடுறதா? நம்ம கூட ஃபங்க்ஷனுக்கு போனோம், செயின் கொஞ்சம் கருப்பாக்குற மாதிரி இது பாலிஷ் போட்டுருவோம். பாலிஷ்கார் என்ன சார் பாலிஷ் போடணுமா? ஆமா பாலிஷ் தான் போடணும். பாலிஷ் நல்லா போடுவீங்களா? ஒன்னும் இல்ல பாரு, சைன் மட்டும் கொடு. எவ்வளவு அழுக்கு இருந்தாலும் தேய்ச்சி நான் சுத்தமா வழியில கொடுப்பேன். ஓஹோ அப்படியா? பேஸ் பிளேட் மோதிரம் செயின் எது இருந்தாலும் கொடு, கிளீன் பண்ணி கொடுத்துறேன். பிரைஸ்லெட்ல மோதிரம்லாம் இல்ல, செயின் மட்டும் தான் இருக்குது. செயினை பாலிஷ் பண்ணி கொடுத்தா பாக்கிறதுக்கு டபுள் டோர் பீரோ மாதிரி சின்ன 1 கிராம் கூட இருக்காது பொழுது இத்த போட்டுக்கிற கைத்துல. யோ டபுள் டோர் பீரோ என்ன அவ்வளவுதான். செயினுக்கு பாலிஷ் போட முடிஞ்சா போடு, இல்ல செயின் குடியா. இருப்பா ஏன்பா உங்களை கோவப்படுற? பாபா கிளீன் பண்ணி தரேன். போட அதையும் தான் பாக்குறேன். யோ எந்த ஹோட்டல்ல முன்னாடி வேலை செஞ்சிருந்தா இப்படி முட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிறா? அழுகலாம் பார்த்தாடா. சரி சரி அடி அடி. இதெல்லாம் தொழில்ப்பா, அது 10 வருஷமா செஞ்சுக்கிறேன். நீ அனாவசியம் உட்காந்து முட்டை அடிக்கிறேன்றா, எல்லாம் பார்த்தா தான்ப்பா தெரியும். பாக்குறேன் நீ என்ன தான் பண்றன்னு பாக்குறேன். நீ பாத்துக்கினே இரு. ஏன்பா ஏதோ லோக்கல் கடையில் இருத்தியா? தேய்க்க வெயிட்டு குறையுது அதனால கேட்டேன். அப்புறம் வெயிட் குறைஞ்சி போச்சுன்னா சொல்லக்கூடாது. உங்க கண்ணு எதிர்வே காய்ச்சி கிச்சி என்ன பண்ணிட்டு போறியா? இதுதான் நகை குத்துக்கிறவங்களை உட்கார வச்சு தேய்க்கவே கூடாது. கேட்டா நீ கேட்கற கேள்வி நான் பதில் சொல்லிக்கிறேன். உங்கள்கிட்ட குத்துட்டு போனோம் நீ தூக்கின்னு ஓட்டுருவேன். போறேன் சைட் கொடுத்தாலும் உனக்கு வெயிட் குறையுது. சரி சரி தொன்னு பேசாத பண்ணுப்பா. பேசிக்கிறியா? துட்டுலாங்குது. அது போறேன். அங்க யாரும் இல்லையாப்பா? அதுக்கு இல்ல, அது புது வண்டி யாரும் எடுத்துன்னு வராங்க. அது பார்த்தேன் கலர் புதுசா இருக்குதுல்ல வண்டி. அப்படியா? அதனால சூப்பரா இருக்குது வண்டியா. என்ன உன் செயின் காஞ்சிச்சா? செயின் காஞ்சிச்சா? யோ செயின் என்ன தான் பண்ணா? யோ செயின் வரல அவ்வளவுதான். நீ உங்க அண்ணன் எடுத்தானே தேய்ச்சிக்கிறேன். காஞ்சி போச்சு, நான் என்ன பண்ண முடியும்? சுத்தமா என் கையே தேஞ்சுது உன்னாக்கியால. யோ என் செயின் வரல உன்னை அவ்வளவுதான் சொல்லிட்டேன். யோ யாரியா என்ன பூச்சி உயிர் ஏத்துக்கிற? இந்த பாரு உங்க அண்ணன் எதிர நான் தேய்ச்சேன், உருகி போய்க்குது. நகை கடைக்காரங்க போ, அவங்க என்ன அவங்க கையில குத்துனா அவங்க உருக்கி உன் நகை எடுத்து கொடுப்பாங்க. யோ இந்த செயின் வந்து எப்படியா நான் உருக்க முடியும்? அவங்க உருக்கி கொடுப்பாங்க, அவங்க கையில துண்டு குத்துப்பாங்க. நான் உங்க அண்ணன் எடுத்தாலும் தேய்ச்சேன். நான் வேற எங்கெல்லாம் போனேன், இங்கேயே உட்கார வச்சாலும் தேய்ச்சிக்கிறேன். யோ என் லவர்ஸ் டே அன்னைக்கு ஆசாச்சியா போட்ட செயினியா, இதுல இருந்து உருக்கி எடுக்க முடியுமா? சைனா எடுக்க முடியும். நீ போய் அவங்க கையில குத்துனா உருக்கி எடுத்துருவாங்க. சரி நான் அப்படியே எடுத்து போறேன். இரு ஒரு புட்டி ஒண்ணு எடுத்தா பாட்டிருக்கானு அப்படியே கூட கொடுக்க மாட்டியா? எடுக்கணும் இல்ல. யோ ஊறி குத்துருவாங்களா? கண்டிப்பா கொடுப்பாங்கடா. நீ எத்துங்கோன்னாவே வாங்கிக்கின்னு அதை உருகி உன் நகை எடுத்து உன் கைத்துல போட்டு அனுப்பிடுவாங்க. அவங்க கையில நீ காசு குத்துரு, ஆனா இப்ப எனக்கு டப்பி குத்துரு. இது வேற உங்ககிட்ட குத்துதான் போனோமா? இரு நான் ஏன்னா வாட்டர் கேன் என்ன எடுத்துன்னு வரேன். யாரும் காணும். ஒரு கால் சோறும் தேய்ச்சுப்பா. யோ இந்தாயா வாட்டர் கேன், தண்ணி புள்ளத்தையும் ஊத்தி கூடியா, கொஞ்சம் கூட மிஸ் ஆகாதா? ஏன்னா தண்ணி மிஸ் ஆச்சுன்னா செயின் கொஞ்சிடும், அதுதான் சிந்தாத ஊத்துறேன். சரியா ஊத்தியா? ஒரு 1000 ரூபாய் குத்துட்டு போ. 1000 ரூபாவா? யோ அவள்தான் தெரிஞ்சுக்க, 20000 ரூபாய் செயின் போச்சு. நானே செம்ம கான்ல இருக்கிறேன், ஒய்ங்க ஊத்தி குத்துரு. ஒரு 500 ரூபாய் கெமிக்கல் இருக்குது, அதுக்காவது ஒரு 500 ரூபாய் கொடு. யோ அவள்தான் தெரிஞ்சுக்க, உன்ன ஒய்ங்க வாட்டர் கேன் குடியா பையா. கெமிக்கல்ரா குத்துட்டு போடா, இல்ல ஒரு 500 ரூபாய் கொடுறா. ஏன்டா ஓடுற? பாலிஸ்மா பாலிஸ், கொலுசு செயின் கம்பளு எல்லாத்துக்கும் போடலாம் பாலிஸ். அக்கா அந்த 3 முடிச்சு நாடகம் பாத்தியா? நல்லா இருந்ததுல. நான் கூட பார்த்தனே, பூச்செடியில ஆயத்தான் தைக்கிறாங்க. ஆமா சூப்பரா இருந்துக்கா. நைட் அந்த 8 மணிக்கு போடுவாங்க, அந்த நாடகம் பாத்தியா? நான் தூங்கிட்டேன். ஐயோ ஆஹா 2 குந்தாணி ஓடிங்க, செயினுக்கு எல்லாம் வெட்டுவா போயிட்டுங்க. சரி ஃப்ரீன்னு சொல்லுவோம், தானா வருவாங்க. பாலிஸ்மா பாலிஸ் ஃப்ரீ, கொலுசு செயின் மோந்திரம் எல்லாத்துக்கும் போடுவோம் ஃப்ரீ. அக்கா ஃப்ரீ பாலிஷாக்கா. கொலுசு ரொம்ப அழுக்காகுதுக்கா, பாலிஷ் போட்டுக்கலாமா? இரு அண்ணா நில்லுண்ணா. பாலிஷ் பண்ணணுமா? ஆமாப்பா இங்க வாங்க இங்க. செயினா கொலுசா? எனக்கு கொலுசு போடணும், ரொம்ப அழுக்காகுது கொலுசு, அதனால போடணும். இருங்க ஒரு நிமிஷம். அக்கா உந்துனாக்கா போடணும் பாலிஷ். எந்த கைத்தல் போற சைன் தாங்குது. குடுக்கா பேச மாட்டேன். எத்தா போ டக்குன்னு போ.
என்னம்மா கொலுசா ரொம்ப அழுக்காக்குதுமா, கைட்டுமா நான் கழுவி தரேன். இரு நான் கழட்டி தரேன், அவசரப்படாத. அம்மா, அழுக்கு ஓவராக்குதா. இந்தா. அம்மா அந்த காலத்து கொலுசு எடுக்குதா? ஆமாப்பா, எங்க அம்மா கல்யாணத்துக்காக போட்டது, 20 வருஷம் ஆகுது. 20 வருஷம் ஆகுதா? ரொம்ப அழுக்குதுமா. சரி சரி, நல்லா தேய்ச்சி கழுவி கொடுங்க. நான் கழுவுறேன். அண்ணா நல்லா தேய்ச்சி கழுவுங்க. கழுவுனதுக்கு அப்புறம் காசு கீஸ் கேட்க போறீங்க, இலவசம் சொல்லிட்டு வந்துக்கிறீங்க. நான் ஏமா கேட்க போறேன்? அதெல்லாம் கேட்க மாட்டோமா. இது நான் வந்து 5 வருஷமா செஞ்சுக்கிறேன். காசெல்லாம் கேட்க கூடாது அப்புறமா. நான் ஏமா கேட்க போறேன்? பொது மனுஷனுக்கு ஒரு சேவையே செய்யணுமா. அப்படியா? சரி சரி. அக்கா செயின் எடுக்க போனாங்க, இன்னும் காணுமே. அக்கா இன்னும் காணோம் வெளியிலயே. எவ்வளவு நேரம் ஆகுது? இந்த ஆள் பண்ற வேகத்தை பார்த்தா டக்கு டக்குன்னு முடிச்சிட்டு ஓடிடுவான் போலுது. அண்ணா, ஏன் கொலுசை முதல்ல தேய்க்காம யார் கொலுசை தேய்ச்சுனுக்குற? உன் கொலுசுதான். ஏன் கொலுசா இவ்வளவு தடியா கொடுத்தா நீங்க என்ன மெலிசா வச்சிருக்கீங்க? ஆமா உன் கொலுசுதாம்மா. அது கண் தெரியல குடு. ஐயோ, எந்த 1/4 கிலோ கொலுசு, இது 100 கிராம் கூட இல்ல போலுது. என் கொலுசு எங்க கூட மரியாதையா? ஏமா அதாமா இது? என் கொலுசு இது கிடையாது, இது வேற. இதுயா வேற யாருதோ இது. நான் இங்க உட்காந்துக்கினே தான் இருக்கிறேன். அப்பால பல போனா ஐயோ ஏதோ கையை போச்சுமா. ஏக்கா ஏமா அழுக்கு தேய்க்க 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 குறையுது. ஐயோ, அந்த கொலுசு மெலிஸ் ஆயிடுச்சு. இதுலயே அழுக்குதாமா. முடியாதையும். ஐயோ ஏமா போமா, நானே சேவைக்கு செஞ்சுக்கிறேன், என்னையே குறை சொல்றியா? உங்களுக்கு சும்மா செஞ்சு கொடுக்குற மாதிரியா? அதாம்மா அப்படி சொல்லுவீங்க. போங்கம்மா. கொலுசு கொலுசு குண்ணா, என் கொலுசு குண்ணா குத்துக்கணுமா? இது இல்ல, நான் வேற கொலுசு. நான் எந்த அண்ணா நில்லுண்ணா, என் கொலுசு கூட இந்த கொலுசு எந்த கிடையாது. இந்த கொலுசு தாமா. நான் ஏமா கையில தேஞ்சு போச்சு மத்தி, முதல்ல ஆசிட்டுமா ஊத்திக்கிட்டு போறேன். போமா போல. ஐயோ திருடா. ஐயோ, என் கொலுசு எடுத்துட்டு போறானே. ஆஹா, கன்ஃபார்ம் கால்கள் நான் 1/2 கிலோ தரும். 15,000 கன்ஃபார்ம் போதுண்டா. இன்னைக்கு வருமானம் சும்மா செய்யணும் ஃப்ரீயா. கேனியா அழகா நகைக்கு பாலிசு போறது, நகைக்கு பாலிசு போறது. என்ன போடுற? நெய் அதிகமா ஊத்தி முட்டை தோசை போறான், சாப்பிடுறியா? வேணாம். அந்த முட்டையிலயா முட்டை ஆம்லெட் போட்டு எடுத்துன்னு வராத, முட்டை ஆஃப் பாயில் போட்டு எடுத்துன்னு வா. அப்பதான் காம்பினேஷன் கரெக்டா இருக்கும். புரியுதா? மாப்புக்கு சொல்ற குச்சி மாதிரி உனக்கு ஆப்பாயில் கேக்குதா? முட்டை கோசம் மூஞ்சி, உங்ககிட்ட நான் ஆஃப் பாயில் தானே கேட்டேன், அடுத்து கோடுற கேட்டேன். என்னடா வயிறு பண்ணிக்கிற? ஆமா, நீ என்ன தொழில் பண்ற அதை சொல்லு. நான் நகைக்கெல்லாம் பாலிஷ் போடுவேன். எல்லா நகைக்கும் பாலிஷ் போடுவேன். எல்லா நகைக்கும் போடுவேன். என் பாட்டிலுக்கு போறியா? பாட்ரஸ்க்குண்ணா இது நகைலடா, புட்டிடா. இந்த நகை பியூர் கோல்டு, எம்ஜிஎம் கோல்டு. போதுமா? இந்த கோல்டுக்கு பாலிஷ் போட்டு கொடு. 500 ரூபாய் வச்சுக்கிறியா? வச்சுக்கிறேன், நீ பாலிஷ போட்டு கொடு. பாலிஷ போட்டு கொடுக்குவா கூட. அப்படியே திரும்பிட்டு வரேன். சீக்கிரமா போட்டு குடியா, சீக்கிரமா போட்டு கொடு. சரி, இந்த சோப்பு தண்ணி ஊத்தி குத்துருவோம். அவனுக்கு என்ன தெரியவா போகுது? கலரே மாறி போச்சு. இந்த பழசு முடிஞ்சது துட்டு கொடு. என்னடா கலரே மாட்டேங்குது? நான் கொடுத்தது ஒரு கலரு, இங்க மாறி இருக்குது ஒரு கலரு. தேக்க 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 வளையல் வந்துச்சு. வளையல் வந்துச்சா? சரி. ஓ, நான் குடிகாரன் இருந்தாலும் நாணயமானவன். இந்தா குடி. இந்த பேர் டெய்லி என் நகைக்கு நீ தான் பாலிஷ் போடணும். கரெக்டா வந்துடுவேன். பக்கத்துல ஹாஸ்பிட்டல் எங்க போய் பார்த்துக்கோ. நம்ம நைனா மாதிரி இருக்கு. என்ன நைனா இங்க இருந்து சரகஸ்ட் வீட்டுக்கு வரணும் நினைக்கிறேன். வயிறு எரியுதுடா. வயிறு எரியுதா? வயிறு எரியுதுடா. வா போ. வயிறு எரியுதுடா. வயிறு எரியுதுடா. எப்போ ராவா குச்சா இப்படிதான். இங்க காட்டு. நான் எப்பவும் மாமலா குடிக்கிற சரக்குதா குச்சேன். ஏய்யா யோ, சோப்பு தண்ணியா இது? அதேயா குச்சா? வாயா வேகமா போ. வயிறு கலக்குதுடா.